பிரான்சில் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருவதால் பொதுமக்களால் கைவிடப்பட்ட வீடுகளில் கொள்ளை சம்பவங்கள் தீவிரமடைந்துள்ளது. அதனை தடுக்க போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போர்தோ மற்றும் ஜிரோண்ட் நகரங்களில் காட்டுத்தீ பரவி வருவதால் இதுவரை கிட்டத்தட்ட 2,20,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய தீ விபத்துகளில் ஒன்றை கட்டுப்படுத்த 1,200 ஜாந்தாமினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். வெளியேற்றப்பட்டவர்களின் வீடுகளில் திருடர்கள் கைவரிசையை தடுக்க இந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் இப்பகுதிகளுக்கு வருவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தில் இதுவரை 84 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ள நிலையில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். நிலைமை இன்னும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்று உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். போர்தோ நகரை நோக்கி தீ நெருங்கி வருவதன் காரணமாக விமான நிலையத்தின் ஹோட்டல் பகுதி வெளியேற்றப்பட்டு அதன் முனையங்களும் மூடப்பட்டுள்ளன. நகர மக்களுக்கான வெளியேற்றும் திட்டங்களும் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. தீயை கட்டுப்படுத்த பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அமைச்சர்களை அழைத்து அவசர ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாப்பரசர் தனது ஆதரவையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், இத்தாலி மற்றும் ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளிலும் காட்டுத்தீ தீவிரமடைந்துள்ளதுடன் ஸ்பெயினின் வாலென்சியா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.